வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் இன்று உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என அறிவிப்பு. வருகிற 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழக வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மத்திய குழு சந்திப்பு. புயல் பாதிப்புகள் குறித்த புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு மூலம் விளக்கிய தமிழக அரசு அதிகாரிகள். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு சார்பில் சுமார் 944 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல். மாநில பேரிடர் நிதியில் இருந்து 2 தவணை தொகையை மொத்தமாக விடுவிப்பு. தமிழ்நாட்டில் புயல் பாதிப்புகளை சீரமைக்க 6675 கோடி ரூபாய் நிதி தேவை. தமிழகம் வந்த மத்திய குழுவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் தொகை போதுமானதாக இருக்காது. வேலூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. பெரிய விஷயம் போதுமானதா இருக்கிறதா? கண்டிப்பா முதலமைச்சர் 2000 கோடி கேட்டிருக்காங்க. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு இன்று ஆய்வு. நாளை திருவண்ணாமலை, கடலூரில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை நாளை ஆய்வு செய்கிறது மத்திய குழு. 2 நாட்கள் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க திட்டம். மாநிலங்களுக்கு 50% வரிப்பகிர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். 16வது நிதிக்குழு எடுக்க உள்ள முடிவுகள் நாட்டின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நிதி செயல்பாடுகளுக்கு வடிவம் கொடுக்கும் எனவும் அறிக்கை. அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகள் அழுத்தம். திருமாவளவன் விழாவில் இல்லாவிட்டாலும் அவரது மனசு முழுக்க நம்முடன் தான் இருப்பதாகவும் விஜய் கருத்து. சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 தொகுதிகளை வெல்வோம் என சிலர் எகத்தாளம் பேசுவதாக விஜய் விமர்சனம். 2026 கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் எனவும் கருத்து. கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்கக்கூடிய அரசுதான் மக்களுக்கு தேவை என விஜய் கருத்து. நல்ல அரசு அமைவதே அனைத்திற்கும் நிரந்தர தீர்வாக இருக்கும் எனவும் பேச்சு. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு.
சமூக நீதி பேசுகிற அரசு வேங்கை வயல் சம்பவம் குறித்து என்ன செய்தது என விஜய் கேள்வி. ஒரு துரும்பை கூட அரசு கிள்ளி போடவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. ஒருமித்த கருத்துடன் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டுமென தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தல். தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என கூறவில்லை எனவும் விளக்கம். பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான. மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பதை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை இந்திய ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு தவேக தலைவர் விஜய் கோரிக்கை. ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டுமென விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. பிறப்பின் அடிப்படையில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க கூடாது எனவும் வலியுறுத்தல். சொல்வதை விட 2026 தேர்தலுக்கான பணிகள் 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். ஆட்சியில் பங்கு கேட்டால் சங்கி என சிலர் விமர்சிப்பதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. சங்கி, மாவோயிஸ்ட் என எப்படி விமர்சனம் செய்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை எனவும் கருத்து. மன்னராட்சி தான் இங்க இருக்கு. மன்னராட்சியை கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க, நீ சங்கின்னு சொல்லு, இல்ல அர்பன் நக்சலைட் சொல்லு, இல்ல மாவோன்னு சொல்லு, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தமிழகத்தில் ஜாதி அடிப்படையில் அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுவதாக ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். கருத்தியல் தலைவர்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் எனவும் கருத்து. ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி 60% இருக்காங்க, அதனால தூக்கி அமைச்சரை போடு. ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்துருக்காங்க, ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் காவல்துறையினால இல்ல, ஜாதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. திருமாவளவன் மேடையில் இல்லாவிட்டாலும் அவரது மனசாட்சி இங்குதான் உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா பேச்சு. திருமாவளவனின் கனவு இவ்விழாவின் மூலம் நனவாகிவிட்டதாகவும் விளக்கம். தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவர்களுடைய கனவு எப்பொழுதும் கூடுவார். மேடையில் அவர் இல்லை, ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். திமுக வெற்றி பெற முக்கிய பங்காற்றியது ஆதவ் அர்ஜுனா என விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் வீடியோ வெளியீடு. திமுகவிற்கு வேலை செய்ய பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததே ஆதவ் அர்ஜுனா தான் எனவும் பதிவு.
புதிய உத்திகளை மேற்கொள்ளவும் ஐபேக் நிறுவனத்தின் தலைவராக இருந்த பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்தவர் ஆதவ் அர்ஜுனா. அவருடன் இணைந்து 2021ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் முக்கிய பங்காற்றியவர் ஆதவ். சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அதன்பின் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனமான அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு திமுக கொடுத்த அழுத்தம்தான் காரணம் என்ற விஜயின் பேச்சில் உடன்பாடு இல்லை. அழுத்தம் கொடுத்து இணங்கக்கூடிய அளவிற்கு தானோ விடுதலை சிறுத்தைகளோ பலவீனமாக இல்லை எனவும் திருமாவளவன் விளக்கம். நான் பங்கேற்க இயலாமல் போனதற்கு திமுக அல்லது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தம் என்பதை போன்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தாவேக விசிக கூட்டணி அமைப்பது குறித்தான செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என்பது ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம். விசிக எப்போதும் திமுக கூட்டணிதான் தொடரும் எனவும் திருமாவளவன் திட்டவட்டம். நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த வகையில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடருவோம் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்போதும் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் பேசி வரும் ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்போம். கட்சியின் முன்னணி நிர்வாகிகளிடம் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என திருமாவளவன் பேட்டி. திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அவர் கருத்து தெரிவித்து வருகிறார் என்பது உண்மை. அவரிடம் விளக்கம் கேட்போம். உரிய விளக்கம் கிடைக்கும் என்று பார்ப்போம். அதன் பிறகு இயக்க முன்னணி தோழர்களோடு கலந்து பேசுவோம். திமுகவின் அரசாட்சியோடு ஒரு வேடம், திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு வேடம் என இரட்டை வேடம் போடுகிறார் திருமாவளவன். இது நேரத்திற்கு ஏற்ற முடிவு செய்து கொள்ளலாம் என்ற முன்னெச்சரிக்கை முடிவா அல்லது எச்சரிக்கை செய்யும் முன்னோட்டமா எனவும் தமிழிசை கேள்வி. விஜய் திருமாவளவன் பற்றி பேசியதை பார்த்தால் அவர் கட்சி ஆரம்பித்திருப்பதே விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி சேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானோ என எண்ண தோன்றுகிறது. தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்திருந்தால் இப்படி வலிந்து அழைப்பு விடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் MP ரவிக்குமார் விமர்சனம். விஜயை அழிக்கத்தான் இந்த கூட்டமே நடந்ததாக விஜயின் ஆதரவாளர்கள் குமுறல். விஜயை படுகொலில் தள்ளப்போவதாகவும் ஆதங்கம். தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இங்கே ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் தாழ்த்தப்பட்டவரை மற்ற ஜாதியினரெல்லாம் கொலை பண்ணுற மாதிரியும் கொள்ளையடிக்கிற மாதிரியும் ரொம்ப ஒரு 18ஆம் நூற்றாண்டு கான்செப்டை வச்சு விஜயை அழிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. கோடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்ட 8 பேரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. இரு தரப்புக்கும் வாய்ப்பு வழங்கி விசாரணையை முடிக்க வேண்டும் என நீலகிரி நீதிமன்றத்திற்கு உத்தரவு. சமூக நீதி குறித்து அதிகம் பேசும் தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 40% அதிகரிப்பு. சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற அம்பேத்கர் நினைவு தின நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேற பாதுகாப்பாக உள்ளதா என 9 பேர் கொண்ட வல்லுநர்கள் குழு இன்று மாலையில் ஆய்வு. மலையேற போலி அனுமதி சீட்டு விற்றால் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு கூட்டாக பேட்டி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் குண்டும் குழியுமாக மாறிய புதுச்சேரி சென்னை பிரதான சாலை.
2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பழுதான சாலையால் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள். கோவை வனப்பகுதியில் நடைபெறும் மண் கொள்ளையை தடுத்து நிறுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கு. விசாரணை சரியான திசையில் பயணிக்கவில்லை என தமிழக அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாளில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்பாள். 4 மாட வீதிகளில் பவனி வந்த சுவாமி அம்பாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம். சங்கரன் கோவில் சங்கரன் நாராயண சுவாமி கோவிலில் மழை வேண்டி 108 திருவிளக்கு பூஜை. திரளான பெண்கள் பங்கேற்று விளக்கில் தீபமேற்றி வழிபாடு. நாடாளுமன்ற இரு அவைகளும் வரும் 9ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு. அதானி முறைகேடு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து முடக்கம். வரும் 17ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 36வது கூட்டம். தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெறும் என்று அறிவிப்பு. டெல்லியில் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளை நேரில் பார்வையிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜவுளி, சுற்றுலா மற்றும் புவியியல் குறியீடு பெற்ற பொருட்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. அசாம் மாநில அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவிப்பு. ரூபேஷ் கோலா, பிரசந்த புகான் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் அமைச்சராக உள்ளதாக தகவல். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் இழப்புக்கு 86 ரன்கள் சேர்ப்பு. முதலில் விளையாடிய இந்தியா 180 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் ஆஸ்திரேலியா நிதான ஆட்டம்.